இந்த பிடிஎஃப் யாருக்காக அண்ட் நான் ஏன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆமாங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு பிடிஎஃப் தான். இப்போதைக்கு அது பிடிஎஃபாக இருக்குது. ஃப்யூச்சரில் நான் அதை ஹார்ட் காப்பியாக கூட ரிலீஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. பட் வை திஸ் பிடிஎஃப்? ஏன்னா நான் பிகினராக இருந்தப்போ எனக்கு யாருமே இல்லை கைட் பண்ணுறதுக்கு, யாரும் ஹெல்ப்பும் பண்ணல. ஜஸ்ட் இன்டர்நெட் ரெசிபீஸ், அதுவே நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் பண்ணேன். நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நான் கற்றுக்கிட்டேன். பேக்கிங்னா ஜஸ்ட் ரெசிபி ஃபாலோ பண்ணுறது மட்டும் கிடையாது, சயின்ஸும் தான். ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஓன் ரெசிபிஸ் க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் கொண்டு வரலாம். உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். அதனால தான் இந்த பிடிஎஃப் நியூ பேக்கர்ஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் நியூ பேக்கர் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது, இந்த சீரீஸும் உங்களுக்காக கிடையாது. பட் நீங்கள் நியூ பேக்கராக இருக்கீங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க, பட் பேக்கிங் மேலே பேஷன் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ. ஸோ கமெண்ட் நியூ பேக்கர் பிலோ. நீங்கள் நியூ பேக்கராக இருந்தால் நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஃபியூ டேஸில். அண்ட் டுமாரோ Day 4 நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற பிடிஎஃப்லேருந்து ஒரு குட்டி ஸ்னீக் பீக் அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பேக்கர் ரிலேட்டட் வீடியோக்கு போரா பேக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க பிஸ்னஸ் அப்படின்னா இது உங்களுக்கு மஸ்ட். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ண போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் FSSAI பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். பாய்.